அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி தான் லக்ஷ்மி. என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணையாரம் பக்கத்தில் கார் இப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு 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 ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன். யாரோ பாட்டு கேட்டிருப்பாங்க, தெரியாமல் அவங்கள போய் இயர் கேபிள் அந்த போய் டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தோம். டப்புன்னு அது மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டிருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டான், அந்த ஒயர் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி அடித்தாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுரா, அது இறந்து 1 மாதம் ஆச்சு, நான் அவன் நினைப்ப வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர். அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன கொஸ்டின்? அதான் சிங்கப்பூர் நட்டி கொஸ்டின் என்ன? ஓகே ஓகே. இல்லை, வெற்றிமாறன் சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, பாலுமந்திரா சார் சொன்னதாகவும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதை எடுத்துக்கும், நாம் அதை செட் பண்ணுற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் ஃபிட்னு ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கேரக்டரை ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லோரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நானும் என்ன முதல் கொண்டு இப்போ விஜய் சேதுபதினு ஒருத்தன் சொதப்பி இருந்தானா வேறு யாராவது போட்டுடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்குனா ஏன்னா என்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்ற சொல்கிறது வந்து நான் நம்பலை. இது எப்படி எப்படா இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது நிறுத்துலன்னு கேட்டேன். நிறுத்த சொன்னால் அண்ணன் அதை கிராஸ் பண்ணிவிடுங்க, கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியாவை பின்னாடி பார்த்துலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்குறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றி, அப்போ அதை பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது வெறும் பட்டை அடித்தா மட்டும் குப்பை தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு இதெல்லாம் அது என்ன சொன்னால் பீடிங் மாதிரி அடித்தது இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை க்ரியேட் பண்ணுறது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகிடும். எல்லாம் சும்மா நீங்கள் சொல்கிறது தான். ஏன்டா இன்னும் இந்த கொஸ்டின் கேட்கலையேன்னு பார்த்துக்கிட்டேன். ஓல்டு பாய் பற்றி கேட்குறாங்க. கொரியனில் மட்டும் பாஸ் தமிழ் அனுராக் காஷ்யப் எடுத்திருக்காரு. த கேர்ள் எல்லோ போட்டிருக்கு, இன்சென்டிஸ் இருக்குது, க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரி ஒடிபஸ் இருக்குது, கிம் டுக்கு எடுத்திருக்காரு, இங்கே இருட்டா வந்திருக்கு. சரியா, ஓல்டு பாய் மட்டும் அது. ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ப்ரமைஸ் செட் ஆகி கொஞ்சம் வருஷன் எழுதும்போது தெரியும் இந்த ஓல்டு பாயோட இதை பற்றி சொல்லுவாங்க. நான் ஓல்டு பாய் இன்ஃப்ளூயன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது. அது இந்த இந்த இது ஒரு ரைஸ் பண்ணவங்க முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. நான் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டேங்க, நிறைய இன்னும் சொல்லுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன விளக்க சொல்லணும்னு எனக்கு தெரியல. வந்து நீங்க ஃப்ளைட்ல இறங்குனது கேள்விதான் கேட்டீங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே கேரளாவிலேயும் மகாராஜா பெரிய ஹிட் ஆகுது, தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரியலி டாக் ஆஃப் த டவுன், மவுத் பப்ளிசிட்டி அப்படி போகுது சார். எல்லா இடத்துலையும் போகுது பாஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா,
தெலுங்கானா, தமிழ்நாடு, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் செம்மையாக இருக்கு பாஸ். சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் நினைச்சீங்களா சார் இப்படி ஒரு வெற்றி? பாஸ் என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி சார் நீங்கள் இந்த ஸ்டோரியை கன்வின்ஸ் பண்ண, இந்த ஸ்டோரியை மகாராஜா ஸ்டோரி விஜய் சாருக்கு எப்படி சார் கன்வின்ஸ் பண்ண? சாருக்கு ஒன் லைன் சொல்ல முடியுமா? அந்த கன்வின்ஸ் பண்ணுற அந்த ஒன் லைன் சீன் வேணுமா? ஒன் லைன். அப்படி இல்லை, நான் அவர்கிட்ட நரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் வெர்ஷன் சார் தான் சொல்லிப்பா ஷூட் போகலாம், டைம் ஆச்சு, இதை எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் மாற்றி மாற்றி எழுதிட்டே இருப்பேன் சொல்லி இதை நிற்பேன் சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்டராக சொல்லிட்டு வந்தேன். ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி மறுபடியும் ரீரைட் பண்ணோம் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து. சில விஷயங்கள் மாற்றணும், சில விஷயங்கள் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, 2 உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போகிறது 1 வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி கடைசி ஷூட் அது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 பேரோட ஒர்க் பண்ணிட்டேன். இல்லை, இப்போ நான் அப்படி மீன் பண்ணல. ஒரு கதையை ஜென்ரலாக சில சமயம் கதையை எழுதும்போது ஒரு ஹீரோக்கு எழுதுவாங்க. இப்போ மோகன்லால் சாருக்கு, மம்முடி சாருக்கு, ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதையை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்க்கணும். அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு, டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது இல்லை, ஏதாவது ஒன்று 2மே நடக்கும் ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கும். சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கும் டேரக்டருக்கு? ஒரு புது கதையாக வர. ஸோ தட்ஸ் அ பிஸ்னஸ் சீக்ரெட். டிபெண்ட் சார். இல்லை ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார். ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்கும். இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் யோர் லைஃப்? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்கள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4, 5, 6, 7 4, 5, 6, 7 ஒரு 6, 7 people, ஒரு 7 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க சார். ஆனால் அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லைல்ல. 7 பேர்ட்டுக்கு ஒரு விஷயத்த பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க. அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே. ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் அவங்க எனர்ஜி, சம் பீப்புள் த வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை 1 நிமிஷத்தில் சொல்லிடலாம். சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 minutes ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசனையில் நான் நடிக்கிறேன் சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் எனக்கு கதை சொல்கிறேன்னு வடசனை கதை சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு அமீர் சார் ரோல் நான் பண்ணுறதா இருந்தது வடசனையில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறேன். அப்போ போனேன் சார். வெற்றி சார் ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி, ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன். சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு. இல்லை சேது நான் ஒரு விஷயம் தான் தேடுறாரு. ஒரு 10 minutes ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 minutes சொன்னார். அது 15 minutes ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசரு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்கிறேன் சார். வந்தோடனே அவர்கிட்ட ஐடியாவாக ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஐடியாவாக ஒரு 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டைரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேட்குங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயிலர்டாக நினைப்பாங்க. அப்போ நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு ஃபார்மில் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கைதி நான் நடிக்கலை. கைதி 1ல் நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம். ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ்.
I stopped doing it. மனசிலாமல் சார் சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நாம் பேசலாம். அதில் காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து പോസിറ്റീവ് എനർജിയാണ്, അതായത് പൈസ കൊടുത്താൽ വസൂലാണെന്നുള്ളത്. சார் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார், ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ ലവ് യു നിബിൻ. അപ്പം പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് വന്നാലും ഓഡിയൻസ് സ്വീകരിക്കും. ഈവൻ തോ ഡാർക്ക് ഷെയ്ഡ് വന്നപ്പോൾ അതേ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് ആ ക്ലാസ്സിൽ നിന്ന് മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് ഓഡിയൻസ് സ്വീകരിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ സാർ എന്തുകൊണ്ടാണ് ഈവൻ തോ വില്ലനായി വന്നാൽ പോലും ആ നെഗറ്റീവ് എനർജി ഉള്ളതുകൊണ്ടാണോ വില്ലൻ വേണ്ട, പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് മതി അല്ലെങ്കിൽ? நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போதும் சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். அதில் ஜவானாக இருந்தாலும் சரி என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்பு வரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறது தான் சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சா, அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அப்படி மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் ஆல்சோ பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட். ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறமே ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பேரில் அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? 2 பேரும் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தனம் மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை. எல்லாம் நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, 2 பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே, எதுக்கு அத்தனை சீரியஸ் இருந்தது சார்? இன்னும் ஒரு 2 கேட்பேன் சார், கேளுங்க சார். ஏன்னா நான் வந்து கேரளாவில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஜாம் வந்தது இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்காக வர்றது. எஸ் ஒரு விஷயம் புதுசாக யாராவது கேட்டு சார். സാർ എന്താ ഫിലിമോഗ്രാഫി பார்க்கும்போது യു ഹാവ് ഡൺ ഡിഫറെൻറ്റ് കൈൻഡ് ഓഫ് റോൾസ്. ഇപ്പം നായകനായിട്ടും വില്ലനായിട്ടും ക്യാരക്ടർ റോൾസ് അങ്ങനെ. ബട്ട് എന്താ വെൻ ഇറ്റ്സ് കം ടു ദിസ് ഫിലിം എന്താ ഇത് എவ்வளோ സ്പെഷ്യൽ? ஏன்னா എന്താ ഇതിൽ എന്താ പറയുക, ചോദിക്കാൻ ഒന്നും മറന്നില്ല. நோ ப்ராப்ளம் சார், கொஞ்சம் கழிச்சு சொல்லுங்கள். ഓക്കെ, ദിസ് ഫിലിം വിൽ ബി എ മൈൽസ്റ്റോൺ. நீங்கள் മലയാളத்தில் ഫ്രീயாக சொல்லுங்கள் சார், புரிஞ்சுங்க சார். അല്ല പ്രതീക്ഷ എന്തോ പറഞ്ഞിട്ട് പേടിപ്പിച്ചു കളഞ്ഞു. അല്ല, ദിസ് ഫിലിം വിൽ ബി എ മൈൽസ്റ്റോൺ ഇൻ യുവർ ഫിലിം. சார் பேசுங்க சார், பேசுங்க. This film will be a milestone in your entire film career. And do you really wanted this film as your 50th film? And moreover, അടുത്ത ഒരു 50 ഫിലിംസ് എപ്പിടിപ്പെട്ട ഫിലിംസ് ചെയ്യണമെന്നാണ് ഉങ്ങളുടെ ആഗ്രഹം? എനിക്ക് ആഗ്രഹം ഒരുപാട് ഉണ്ട് സാർ. சார் இப்போது
நான் சொல்கிற பதில் நாட் ஹர்ட் யூ. நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கு தான் நான் நம்புகிறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீதக்காதே இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு நான் நிறைய சூதுகவும் இருக்குது சார். இந்த மாதிரி நிறைய இருக்குது சார். அதாவது ஒரு கைட் சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜா ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைமாக இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நித்தில் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஷின்ஸ், அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு கேள்விக்கும் வேறு பதிலை தேடிக்கிட்டே இருக்கும். சேம் கொஷின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணி மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அது சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நித்திலன் அண்ட் சுதன் சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு. எங்களுக்கும் இது எதிர்பார்க்கல. இன்றைக்கி படம் வந்து 6 நாளா சார், 8 நாளா சார், 6 days 50 crores தாண்டி போகுதுங்கிறது அப்படின்னு எக்ஸ்பெக்ட். நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார். எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்கத்தில் வேறு வருதே தாங்குமா அப்படின்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடுனதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார். அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும், எல்லா நடனன்ற ஆசை சார். ഈ സിനിമ കണ്ടു കഴിയുമ്പോഴേ നമുക്ക് തോന്നുന്ന ചോദ്യമുണ്ട്, ഇതാർക്കും സംഭവിക്കാൻ പാടില്ലല്ലോ, അല്ലെങ്കിൽ ഈ പടത്തിലെ പോലെ നായകന് പ്രതികാരം വീട്ടാൻ പറ്റിയിരുന്നെങ്കിലോ എന്നത്. അതായത് നടുക്കാണ് നമുക്ക് സിനിമ കണ്ടിരുന്നു ഞാൻ വിചാരിക്കുന്നു. മമതയ്ക്ക് എന്തായിരുന്നു ആഫ്റ്റർ മഹാരാജ കണ്ടതിന് ശേഷം? കാരണം അതൊരു സോഷ്യൽ കോസ് കൂടി സംസാരിക്കുന്നുണ്ട്. ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമായത് അതിൻ്റെ ക്ലൈമാക്സിലെ ഡയലോഗ്സിൻ്റെ റൈറ്റിംഗ് ആണ്. അപ്പം നിങ്ങൾ എത്രമാത്രം നിങ്ങൾ സൂക്ഷിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. ആസ് എ വുമൺ വാട്ട് ഐ ലൈക്ക് ടു സേ ഇസ് അതിൻ്റെ എൻ്റെ എത്ര പേര് ഇവിടെ പടം കണ്ടു എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ അതിൻ്റെ ലാസ്റ്റിൽ പറയുന്ന ഒരു വേഴ്സ് ബേസിക്കലി നമ്മുടെ ലൈഫിൽ എത്രയോ ഇതുപോലെ ഇൻസിഡൻസ് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. വെയർ ദർ ഇസ് എ പ്രേ ആൻഡ് ദർ ഇസ് എ പ്രെഡിറ്റർ. പക്ഷെ ഹൗ ഓഫൻ ഡസ് ദി പ്രേ ആക്ച്വലി ഗെറ്റ് ടു സീ ദ ഫേസ് ഓഫ് ദ പ്രെഡിറ്റർ ആൻഡ് 4 വാക്ക് അങ്ങോട്ടേക്ക് പറയാനുള്ളൊരു അവസരം എത്ര പേർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും, റൈറ്റ്? സോ ഓൾസോ ദ വേ ഇൻ വിച്ച് ഷീ സെസ് ഇറ്റ്, റൈറ്റ്? നിങ്ങൾ എനിക്ക് ദാനം ചെയ്ത ലൈഫ് ഞാനാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് யூனோ பிச்சு போடுவேன் அந்த மாதிரி பேசுகிறேன்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக தோணிச்சு. ஸோ தெர் ஆர் ஜஸ்ட் டூ மெனி ரீசன்ஸ் ഫോർ മീ ടു ഹാവ് ഫോളൻ ഇൻ ലവ് വിത്ത് ദ സ്ക്രിപ്റ്റ് ഇൻ ഇറ്റ് സെൽഫ് അല്ലേ. പക്ഷേ ഇതിൻ്റെ ക്ലൈമാക്സ് എങ്ങനെയാണ് എഴുതി വരാൻ പോകുന്നതെന്ന് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ക്ലൈമാക്സ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയം വരെ ആർക്കും അറിയില്ലായിരുന്നു. ഇതാണ് സത്യം. ഇറ്റ് വാസ് നോട്ട് റിട്ടൺ, ഇറ്റ് വാസ് റിട്ടൺ ഓൺ ദി സ്പോട്ട്. സോ അങ്ങനെ ഒരു അതൊന്ന് ആ ഒരു കൾമിനേഷനിലേക്ക് ഈ പടം വരാൻ തീർച്ചയായിട്ടും അതിൻ്റെ ഒരു വലിയൊരു ടൂൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണല്ലേ, നിതിലൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണുള്ളത്. ആൻഡ് ഹീസ് എ ബ്രില്യൻറ്റ് റൈറ്റർ. The way he imagines things also, right, to come to that conclusion. So I felt that was one of the most powerful moments for me in the film. And even AK ചെയ്തിരിക്കുന്ന role, Anurag Kashyap sir ചെയ്തിരിക്കുന്ന role, in the end you don't even know whether to actually hate him, right? You kind of fall in love with that character as well. So it's not very often that you come across a story that is so powerful. So for more reasons than one, I'm just too honored to be a part of this film. അതാണോ നിങ്ങളുടെ ചോദ്യം എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ ഫ്രം എ വുമൻസ് പെർസ്പെക്റ്റീവ്, ഫ്രം എ ഗേൾസ് പെർസ്പെക്റ്റീവ്, ഐ ഹാവ് ടു there are women here but nobody asks a woman any relevant questions, which is really really sad. But thanks for the question regardless. But I feel this is a very നമ്മൾ പടത്തിൻ്റെ പല കാര്യങ്ങളും ഞങ്ങൾ അഡ്രസ്സ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ആ കുട്ടി പറയുന്ന
4 ലൈൻസ് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ഒരു പ്രൊമോഷനിലും ഒരു സക്സസ് മീറ്റിലും ഞങ്ങൾ അത് അഡ്രസ്സ് ചെയ്തിട്ടില്ല. ആ കുട്ടി അയാളുടെ നേർക്ക് നോക്കിയിട്ട് പറയുന്ന ആ 4-5 വാർത്തകൾ ഭയങ്കര പവർഫുൾ ആണ്. ആൻഡ് no girl child, I think, has gotten that opportunity to actually look at their predator and say these words. I wish every woman had that opportunity. Yeah. ഈ ഇന്റർനെറ്റിൽ തന്നെ കണ്ടിട്ട്, ഇന്റർനെറ്റ് ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച വിജയ് സേതുപതിയില്ലേ, നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിലെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. ഇപ്പോഴും അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലൻ അഭിനയിക്കുന്ന, ഇപ്പൊ 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറെ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതിയിൽ, ആ വിജയ് സേതുപതിയിൽ മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ്? Maybe 200%. ஆமாம் சார், அது ப்ராக்டிஸ் ஆச்சு சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகல சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த ஊண்டு இருக்குல்ல சார், அதோடு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் யுவர் கேரக்டர் ரைட். ஆனால் அது ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ லைக் த வே யூ ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப்பில். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கோம். நான் இது நம்புவேன் சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில், இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தானடா? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் முன்னாடி சின்ன விஷயமாக ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கு சார். நான் நினச்சி பார்த்துக்கணும். நான் ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஓகே விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணதில்லை? இல்லை, ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது, நான் பதிலாக சொல்லிட்டேன். நான் அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன அகெயின் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாம் இருந்தது. அதனால் வந்து பண்ண என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மம்முக்காவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி இது? இல்லை, லாஸ்ட்டில் வந்து ஆமாம் சார், மம்முக்கா எனக்கு பிடிக்கக்கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டுன்னு ஃபோன் பண்ணேன் சார். என் டேரக்டர் நான் இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணவங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசுன்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் பேசுகிறேன். ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அங்கே டேரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட், வாட் இஸ் தேர் இன் இட். சார் நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேனும் நான் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இது நம்பர்னு வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தவாள் 2 காசு ஷூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில். ஐம் அபவுட் டு லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேளுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டேக் ஒரு ஃபோட்டோ. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் ஏன்னா அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். நான் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது. என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முடி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணார். அதுவும் எனக்கு ரொம்ப
நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? ஓ, உங்களோட இன்டென்ஷன் இதுதானா? இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது சார். டன். சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரம் வேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பையன் சார். எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரி திங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தவன், நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல. என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதுல்ல. அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல. ஸோ பீங் இன் சீன் ஆக்டிங் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க எந்த ஈகோவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கின ஹோட்டலில் அங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். ஒரே கையில் சாப்பிடுவேன். என் விஷ்ணு நீ கண்டு இல்லை. ப்ரூஃப் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் தான் சார். ഐഡന്റിറ്റി ഉണ്ടാക്കിയ ഒരു ആക്ടറാണ് താങ്കൾ. പക്ഷെ ഇത്ര സിമ്പിൾ ആയിട്ട് ഡൗട്ട് വർത്താണ്ടിരിക്കാൻ എങ്ങനെ സാധിക്കുന്നത്? எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் சிரித்து பேசுகிறேன். ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு முறையும் கேமரா பண்ணிக்கும் ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறையும் கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சுருக்கேன்னு. டைரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வளர்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார். இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் இன்றைக்கி படம் பண்ணேன் சார். உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். இந்த கேள்வி பதில் செஷனே செத்துரும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட பிஜு விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான். ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் ஒரு ஆரஞ்சு டைப் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதலான்னு சொன்னார். ஸோ ஆரஞ்சு டைப் தான் ஃபஸ்ட் நான் டயலாக்கு அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதினேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லாரும் வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நான் நடந்ததுக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம் சார். அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருதுல்ல சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார். சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்திலும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். சார் படத்துல ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், ஹூ இஸ் மகாராஜா பேக் ஸ்டோரி ஐ டோன்ட் நோ சார். இருக்கா அப்படி? இருக்கிற மாதிரி ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தோடனே நான் தான் மகாராஜா சார், கேட்கல சல்லுக்கூடம் வச்சுருக்கேன். இப்போ கேட்கல சல்லுக்கூடம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். அவர் முடிக்கலன்னு நினைக்கிறேன்.
சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கதைக்கு என்ன சார் பாட்டு ஹூஸ் நாம் த மகாராஜா அண்ட் ஹீஸ் த மகாராஜா பிகாஸ் இஸ் இதை ரசித்து கேட்டு நீங்களும் மகாராஜா தான் சார். கவலை தான் சார். இல்லை ஒரு நிமிஷம் அவர் இந்த படத்துல ரொம்ப சர்க்காசமா பேர்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை போயிட்டு. இப்போ ஒரு சாதாரண சலூன் ஓனர், அவரோட பேர் மகாராஜா. நம்ம ஏன் அப்படி பார்க்கணும்? மொத்தமாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மகாராஜான்னு பேர் வருது தான் அந்த ஸ்டேஷன்லேயே பெரிய ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸு. அண்ட் நான் ஏன் அவரோட கேரக்டருக்கு மகாராஜான்னு பேர் வைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அவரோட ஹார்ட்டில் ஒரு கிரேட்னஸ் இருக்குது. மற்ற கேரக்டருங்களை விட அவங்க ஹார்ட்டில் ஒரு கிரேட்னஸ் இருக்குது. அப்படிலாம் இல்லை. அந்த ஐ மீன் இருக்கலாம், அந்த ஆங்கிளில் வைக்கல. நான் மகாராஜன் டைட்டில் வைக்கல, பட் மகாராஜன் கேரக்டர் பேர் வச்சுருந்தேன். நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சொசைட்டியில் இது ரொம்ப சீப்பாக பார்க்குறோமோ, ரொம்ப லோவாக இருக்கோ, அதை முன்னாடி வச்சு பெருசு பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பைத்தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்குறது. ஸோ அது இப்போ சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்து லோவாக பார்க்குறது. அப்படியா, சரி ஓகே, அப்பே மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருட பேர் போலீஸு இந்த ஐரனியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைவேல்னு ஒரு கேரக்டர், குழந்தைன்னு ஒரு போலீஸ் இருப்பார். அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோரி, பட் அது சிலது வந்து எடிட்டிங்கில் டிராஃப்டில் கட் ஆகிடுச்சு, சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான். அது அப்புறம் மகாராஜா டைட்டில் வந்து இதே வச்சிடலான்னு சார் தான் முடிவு பண்ணார், ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார். சார் விஜய் சார் வந்து அவரோட ஏர்லியர் ஃபிலிம்ஸில் அவரே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணுது. இப்போ சீன்ஸில் இப்போ 90s அந்த கையை ரெண்டு இப்படி வைக்கிறது, இப்போ மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா சொல்கிறது எனக்கு புதுசு இல்லை, நான் சொல்கிறது நீச்சல், ஐ ஆம் வெயிட்டிங், அது அவரோட அடிஷன். இந்த 1 வீக்கில் பிஃபோர் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும் பேசணும்ல, அதெல்லாம் அந்த இப்போ நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. நிறைய இன்வெஸ்ட் சார் எல்லாரும் பண்ணாங்க அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அது ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம்ஸ் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சாப்பிடுவோம். அது பப்ளிக் இருக்க சொல்ல சினிமா ட்ரை பண்ணுற பசங்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்டர் வந்து ஒரு சீனை ஒரு 14 வருஷம் இருக்குது, எனக்கு ஒரு வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷனில் என்ன எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு 14 வருஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே. அதுதான் இம்ப்ரூவைசேஷனுங்கிறதுலாம் அதில் நிறையா செய்யப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதியில் 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்குது, வேணாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீட் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் பட் ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார், அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் அண்ட் த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும். நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எல்லா எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட சில ப்ரொடியூசரும் அந்த சென்ஸ் இருக்க போய் தான் குரங்கு முடிச்சுட்டு அவரை கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், நித்தில் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், பார்த்துக்கணும். இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் அந்த ஆக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே சார், டன் சார். ஃபர்ஸ்ட் டைம் கதை சொன்ன போனேன், கதை மட்டும் சொல்லலை, இது எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். 1 hour or 2 hours பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு வந்தோம், கதை சொல்ல, சரி அது இன்னும் நாளைக்கு பார்ப்போம் அனுப்பிச்சு விட்டேன். இல்லைண்ணே, நிறைய விஷயம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணாலும் ரொம்ப சார் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிம் டைமில் ஒரு முறை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பழசு புதுசுன்னு சொந்த கதை சோக கதை தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கதை பேசுறது இன்னொரு நாள் போயிட்டோம். அவ்வளோதான். இந்த கருத்துமாமைக்கு அப்புறம் 6 வருஷம் இந்த படத்துக்கு 7 வருஷம் நாங்கள் எங்களோட லேப்டாப்பில் குரங்குமாமை இன்னும் இருக்கு. ஓகே, இந்த 7 வருஷம் நாங்கள் ஏதாவது ஒரு வாட்டியாவது இந்த குரங்குமாமை பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் அந்த 7 வருஷத்தில் இந்த மகாராஜா மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன். மகாராஜா மட்டும் சொல்ல முடியாது.
தொடர்ந்து எழுத மாட்டேன் பாஸ். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லி தொடர்ந்து எழுத மாட்டேன், எனக்கு ப்ரொமைஸ் செட் ஆகும். அப்புறம் அது வந்து ஆக்சுவலி நான் இதோட பிகினிங் வெர்ஷன் நாளைக்கு டைம்லேயே இருந்தது, ஒரு ஹோல் வெர்ஷனாகவே இருந்தது. அது நிறைய இடத்துல பிச் பண்ணும்போது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு. அது யாருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது, பட் ப்ரொடியூஸ் பண்ணது பயந்தாங்க. அப்புறம் அதோட ப்ரொமைஸ் மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் அந்த கிரன்ச் மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு சப்ளாட் வேற ஒரு பிளே எழுத ஆரம்பிச்சு தான் ஆஃப்டர் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இருந்தாங்க. ஸோ எழுதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் எழுத முடியாது, இது ரொம்ப தொடர்ந்து எழுத முடியல. சும்மா ஐடியா வரும், எழுதுவோம், விளையாடுவேன், போவேன், ஊர் சுற்றுவேன், மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா வரும், திருப்பி எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய கதை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதை சொல்கிறது பிடிக்கும். கதை எழுதும்போது ஒரு ஐடியா வர மாதிரி சொல்லும்போது நிறைய ஐடியா வரும். ஒரு டைம் மேலே ப்ரொடியூசர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து கூப்பிட்டு மந்த்லி 2 டைம் வந்து உட்கார வச்சுருவார், இவங்ககிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு. அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 இயர்ஸ் ஷூட் போகுது, 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அதுக்கு எல்லார்ட்டையும் கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அது மாதிரி இதுக்குள்ளே தான் இருந்தேன். நடுவில் ஒரு சின்ன லைன் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். മമത ചേച്ചി, മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകളിലെ ഞാൻ ഉറങ്ങിപ്പോയി കേട്ടോ, പറയൂ. മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകൾ തിയേറ്ററിൽ കണ്ടപ്പോഴേ മലയാളത്തിൽ ഉർവശി ചേച്ചി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും നന്നായിട്ട് കോമഡി വർക്കൗട്ട് ചെയ്യുന്ന നായികയായിട്ട് തോന്നി. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകൾ കണ്ടിരുന്നു. ചേച്ചിയുടെ ആദ്യകാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു അമൽ നീരദ് സാർ. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒപ്പം കാണാത്തത്? അമൽ നീരദ് ഡെലിബറേറ്റ് അല്ല ആക്ച്വലി. നേതായിരുന്നു ഭീഷ്മപർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ആയിട്ട് അത് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ഉണ്ടാവുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എൻ്റെതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയി എന്നാണ് തോന്നുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ്. വന്നാൽ ചെയ്യും, അത്രയേ ഉള്ളൂ. മലയാളത്തിൽ അങ്ങനെ വരുന്നില്ല. കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെൻറ്റും കൂടി ആയിരിക്കണമല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. പിന്നെ റൈറ്റ് ടീം ആയിരിക്കണം. ആ ടീമിൻ്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിലിംസ് വർക്ക്ഡ്. ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെൻറ്റ്. ഇറ്റ് വാസ് എ ന്യൂ ഫിലിം ഫോർ മലയാളം അറ്റ് ദ ടൈം. ദാറ്റ്സ് വൈ ഇറ്റ് വർക്ക്ഡ്. മലയാളീസ് ഓൾവേസ് നീഡ് സംതിങ് ന്യൂ. ഹായ്, 1 second. Oh wow, hi Mamta. Oh my god, I hardly get to call someone Mamta. So, first of all, ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് മഹാരാജ പോലൊരു മൂവിയിൽ ഭാഗമായി കണ്ടതിൽ. ആൻഡ് ഈ ഒരു കാര്യം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞിരുന്നു, ഇപ്പം മലയാളിയായിട്ട് നമ്മുടെ കേരള ഓഡിയൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ ഏത് ടൈപ്പ് ഓഫ് മൂവീസും ആക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ റെഡിയായിട്ടുള്ള ഒരു ഓഡിയൻസ് ആണ് കേരള ഓഡിയൻസ്. അപ്പം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞു ക്ലൈമാക്സ് പോലും മൊത്തത്തിൽ അറിയാതെ. അപ്പം എങ്ങനെയാണ് ഈ മഹാരാജ പോലൊരു മൂവി കേരള ഓഡിയൻസ് ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്ന പേടിയായിരുന്നു, എങ്ങനെയായിരുന്നു? As in, മനസ്സിലായില്ല. Was I curious about whether our people will like it or not? Yes. Absolutely. എനിക്കൊരു സംശയമായിരുന്നു. കാരണം എല്ലാ രീതിയിലും ഇറ്റ്സ് എ ഫിലിം വിത്ത് എ സോൾ. ഇറ്റ്സ് നോട്ട് ജസ്റ്റ് എ ടിപ്പിക്കൽ ഫിലിം ദാറ്റ് യു വുഡ്. I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it. We like Tamil films with its flavor, with its genuinity. We've always welcomed such films. But every once in a while you'll have a film like a Subramaniapuram or something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time we're trying to make a good film. നല്ലൊരു സിനിമ ഉണ്ടാക്കുകയാണെന്നാണ് മെയിൻ ഒരു മോട്ടീവ് അല്ലേ? There is no ഉദ്ദേശം. We are not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. അങ്ങനെയല്ലല്ലോ. ഒരു യൂണിവേഴ്സൽ സ്റ്റോറി പറയാം, അത് സത്യസന്ധമായിട്ട് പറയാം എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. ആൻഡ് സച്ച് മൂവീസ് ഹാവ് ഓൾവേസ് ബീൻ വെൽക്കംഡ് ബൈ മലയാളീസ് എസ്പെഷ്യലി. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ദ ഫിലിംസ് ദാറ്റ് വി വാച്ച്. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ഹൗ വി ആക്സെപ്റ്റ് അവർ ആക്ടേഴ്സ്, how much we fall in love with our artists and how many artists out of that we take home into our hearts. അപ്പോൾ I believe that എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ one such artist തന്നെയാണ് Mr. Vijay Sethupathi. So therefore, I am a huge fan of his, and when his film came, there was no way that I was going to let that pass. I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sudhan's word in that. So that's how I became a part of this. Yeah, thank you. But ചില ടൈമിൽ ടറബിൾ പേഴ്സണായിട്ട് മാറിയാണ് നമുക്ക് പ്രെഡിക്റ്റ് ചെയ്യാൻ പറ്റാത്തൊരു മനുഷ്യനായിട്ട് ഇവൻ പോലീസ് സ്റ്റേഷൻ സീൻ ആൻഡ് കോളേജ് സീൻ
അപ്പോൾ ശരിക്കും ആ മഹാരാജ എന്ന് പറയുന്ന ആ പേഴ്സൺ ശരിക്കും എന്താണ്? അയാൾ ടെററായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനാണോ അതോ ഒരു സിമ്പിൾ മനുഷ്യനാണോ? இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சாது மிரண்டா காடு போடலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரணமாக அவன் வாழ்க்கை அவன் மாட்டுக்கு பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃபு இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாலுமே இந்த குழந்தையோடு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டான். அவன் வாட்டுக்கு போயிருந்தா பேசாமல் இருப்பான் அவன் வாட்டுக்கு. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான், அவ்வளோதான். இப்படிதான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சமயமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளே யோசிப்போம், நம்மளா இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படி தானே? சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, உள்ளே இருந்திருப்போம். அந்த மாதிரி அது எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார். வந்துடும் சார். 18th இது மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொன்னாங்க சார். தெரியல, கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்க தான் சார் செய்யும். அவங்களை யாராவது நம்பும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட் உங்கள் பேர் என்ன? விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, people and friends, is everybody, are you okay baby? And I love you so much. I love you. Thanks for this. Dear media people, നമ്മുടെ കേരളത്തിൽ മഹാരാജ റിലീസ് ചെയ്യുന്നത് AV മീഡിയ കൺസൾട്ടൻസി ത്രൂ ശ്രീപ്രിയ കമ്പനീസ് ആണ്. ശ്രീപ്രിയയുടെ പ്രതിനിധി ഹരിശേട്ടൻ നിങ്ങൾക്ക് നന്ദിയും ഒപ്പം കേരളത്തിലെ കളക്ഷനെ കുറിച്ചും അദ്ദേഹത്തിന്റെ സന്തോഷ വാർത്ത 2 വാക്ക് സംസാരിക്കുന്നതായിരിക്കും. അവസാനമായി എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദ്യം നന്ദി പറയാനുള്ളത്, എനിക്ക് ഈ സിനിമ ഇവിടെ വിതരണം ചെയ്യാൻ അവസരം ഉണ്ടാക്കിയിരുന്നത് AV മീഡിയ കൺസൾട്ടൻസി എന്ന് പറയുന്ന ഒരു കമ്പനിയാണ്. AV വെങ്കടേഷ് എന്ന് പറയുന്ന അദ്ദേഹത്തിനാണ്. ഇത്രയും വലിയൊരു ഹിറ്റായി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഈ സിനിമ എനിക്ക് വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു വലിയ ഫാനാണ്. നമ്മൾ 135 സെൻറ്ററുകളിലാണ് കേരളത്തിൽ ഇത് ആദ്യത്തെ ആഴ്ച റിലീസ് ചെയ്തത് ഈ സിനിമ. രണ്ടാമത്തെ ആഴ്ച നാളെ മുതൽ അത് 200 തിയേറ്ററിലോട്ട് കൂടുകയാണ് തിയേറ്റർ. എനിക്ക് തോന്നുന്നത് ദിനപ്രതി കളക്ഷൻ കൂടിക്കൂടിയാണിത് വരുന്നത്. മൂന്നാമത്തെ ആഴ്ച ചിലപ്പോൾ 250 തിയേറ്ററിലോട്ട് എത്തിയേക്കാം. നിങ്ങളെല്ലാവരും ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം, എല്ലാവരും തിയേറ്ററിൽ നിന്ന് കാണണം. വളരെ നല്ലൊരു സിനിമയാണ്, വളരെ മനോഹരമായൊരു സിനിമയാണ്. നല്ല ഫാമിലി ഓഡിയൻസ് നിറയെ ഈ സിനിമയ്ക്ക് കയറിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എല്ലായിടത്തും തിയേറ്റർ റെസ്പോൺസൊക്കെ വളരെ വളരെ സന്തോഷത്തിലാണ്. അതിൻ്റെ കളക്ഷനും നന്നായി വരുന്നു. ഇങ്ങനൊരു സിനിമ വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ അഭിമാനമുണ്ട്, സന്തോഷമുണ്ട്. താങ്ക് യു സർ. ഒരു ഗ്രൂപ്പ് ഫോട്ടോയ്ക്ക് വേണ്ടി നമ്മുടെ അതിഥികൾ ഒന്ന് എണീറ്റിരിക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിക്കും. എണീക്കലടാ ഫ്രണ്ട് എണീക്കല്ലേ. ഫസ്റ്റ് മുറിച്ചെടുക്കും വീഡിയോ എണീക്കലടാ. താങ്ക് യു ഓൾ ദ മീഡിയ. മഹാരാജയുടെ ചോദ്യങ്ങൾ, നിങ്ങൾ ചോദിച്ച ചോദ്യങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ സപ്പോർട്ടിനും നന്ദി.